ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நத்தம் நிலத்திற்கான பட்டா சிட்டா எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒரு நத்தம் நிலத்திற்கான எஃப்எம்பி மேப் புலப்படம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புலப்படத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த நத்தம் நிலத்திற்கான பதிவேடு ரெஜிஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூடுதலாக பட்டா சிட்டாவும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு, அதனால் இந்த அப்டேட்டை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேஜ் வந்து தமிழில் மாற்றிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும், தமிழில் மாற்றிக்கோங்க. இதில் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவட்டம் செலக்ட் பண்ணணும். உங்கள் நிலம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தின் பெயரை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வட்டம் செலக்ட் பண்ண சொல்லும், வட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா நில வகை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ வட்டம் செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த நில வகை டிஸ்பிளே ஆகாது. ஏற்கனவே நம்ம போட்டு இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட்டு எதுவுமே செலக்ட் பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரி நத்தமே வர மாட்டேங்குது, ஆனால் உங்கள் வீடியோவில் மட்டும் எப்படி வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வட்டம் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நில வகை வந்து எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த தாலுக்காவில் நத்தம் நிலமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷனே காமிக்காது. அல்லது நத்தம் நிலம் இருக்குது ஆனால் இன்னும் கொண்டு வராமல் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இன்னும் கொண்டு வராமல் இருப்பாங்க. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 15 டேஸில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட்டு வட்டம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தபடியாக கிராமம் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண், புல எண், பெயர் வாரியான தேடல். இப்போ உங்களுக்கு பட்டா நம்பரும் தெரியல, எனக்கு சர்வே நம்பரும் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த நத்தம் நிலத்திற்கான பழைய பட்டா நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய பெயர் மட்டும் வச்சு எப்படி ஒரு நிலத்தினுடைய பட்டா நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது, சர்வே நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டா நம்பரோ அல்லது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் தெரியும், அதனால் புலையன் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்தபடியாக நில வகை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் நத்தம் நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நத்தம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ஊரகம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நத்தம் நிலத்தினுடைய சர்வே நம்பர் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் கொடுக்கும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. அல்லது நீங்கள் நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நார்மலாக நஞ்சை புஞ்சை அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது இல்லை, ப்ளீஸ் என்டர் கரெக்ட் சர்வே நம்பர் அப்படிங்கிற மாதிரி எரர் காமிக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சர்வே நம்பரில் போய்ட்டு ஒரு சர்வே நம்பரை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு உட்பிரிவன் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வேலிட் சர்வே நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த சர்வே நம்பர் நத்தமில் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அப்போ கரெக்டான சர்வே நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இப்போ கரெக்டான ஒரு சர்வே நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணோன்னே அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் என்ன உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் எதுவோ உட்பிரிவன் எதுவோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும், அந்த கேப்ச்சாவை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொடுத்த நம்பர் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கான அந்த பட்டா சிட்டா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இந்த பட்டா நார்மல் பட்டாவுக்கும் இந்த நத்தம் நிலத்தினுடைய பட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வருவாய்த்துறை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா நத்தம் பட்டா அப்படிங்கிறது இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பழைய புலையன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நத்தம் இதில் வந்து பழைய புலையன் கொடுத்துருப்பாங்க. வகைப்பாடு பார்த்திங்கன்னா ரைத்துவாரி மனை அப்படின்னு இருக்கும். அடுத்தபடியாக இந்த இடத்துல இந்த துணை வட்டாட்சியரால் என்றைக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த பட்டா வந்து என்றைக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டு டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஒரு நிலத்தினுடைய பட்டாச்சிட்டை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. இந்த நத்தம் பட்டாவில் மட்டும்தான் கூடுதலாக அந்த தகவல் எல்லாமே இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக ஒரு நிலத்தின் இந்த நத்தம் பட்டாவினுடைய எஃப்எம்பி மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எகைன் இந்த முகப்பு பக்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமம் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மாவட்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ நத்தம் நிலம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது வட்டம் செலக்ட் பண்ணோன்னே கீழே பாருங்கள் நத்தம் புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு போட்டு நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது.
ஸோ இப்போ நீங்கள் அந்த செலக்ட் பண்ண இந்த வட்டத்தில் வந்து நத்தம் நிலமே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே வராது. அல்லது இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது. வெயிட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ரைட், அடுத்தபடியாக கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராமம் ஏதோ அதை செலக்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட்டு கீழே இப்போ நம்ம நத்தம் நிலத்தினுடைய FMP மேப் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக புலையன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு உட்பிரிவியன் வந்து கொடுத்துக்கோங்க. உட்பிரிவியன் கரெக்டாக கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உட்பிரிவியனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மைனஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த FMP மேப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு குறிப்பிட்ட ஒரு சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு FMP மேப் தான் வேணும் அப்படின்னா உங்கள் நிலத்திற்கான உட்பிரிவியன் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணி சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த சப்டிவிஷன் நம்பருக்கான FMP மேப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த FMP மேப்பும் டவுன்லோட் பண்ண போகிறேன். அதனால் அந்த மைனஸ் சிம்பல் கிளிக் பண்ணிட்டேன். தென் கீழே ஒரு கேப்சா இருக்குது, அதையும் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம செலக்ட் பண்ண அந்த சர்வே நம்பரில் இருக்க சப்டிவிஷன் முதற்கொண்டு எல்லா மேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. இப்போது மேப் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியல இல்லைங்களா? எனக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஆக்சுவல் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஷோ மேப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவல் மேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மேப்பு தான் நம்ம இந்த வியூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே, இப்போது நார்மலாக ஒரு FMP மேப்புக்கும் இந்த நத்தம் நிலத்தினுடைய FMP மேப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் வந்து வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போது அந்த சர்வே நம்பரில் பொறுத்த வரைக்கும் 73N அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? 73N. ஆனால் நார்மலாக நீங்கள் ஒரு மேப் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சர்வே நம்பர் மட்டும் தான் இருக்கும். இந்த N ABCD இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் இதில் N அப்படிங்கிறது இருக்கும். N அப்படிங்கிறது என்னென்னா நத்தம். இது நத்தம் நிலத்தினுடைய FMP மேப்பு. அதனால தான் N அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவே நீங்கள் தனிப்பட்ட ஒரு சப்டிவிஷன் நம்பரோட FMP மேப் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 73N அதாவது 73 நத்தம் நிலத்தினுடைய சர்வே நம்பரு, அதில் 1B2 அப்படிங்கிற சப்டிவிஷன் நம்பரோட மேப்பு தான் இது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது எல்லா மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி FMP மேப் அப்லோட் பண்ணிட்டாங்களா, நான் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னா இப்போதைக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேயும் பட்டாச்சிட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க. நத்தம் பட்டாச்சிட்டா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த FMP மேப்பும் அப்லோட் பண்ணிடுவாங்க. பட் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த FMP மேப் ஓப்பன் ஆகுது. நீங்கள் எந்த மாவட்டமோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து போட்ட அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரில் FMP மேப் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி டிஜிட்டைஸ்டு மேப்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் த கிவன் இன்புட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 15 days வந்து வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நத்தம் FMP மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இப்போ எல்லாமே அப்லோடிங் ப்ராசஸில் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில மாவட்டங்கள் குயிக்காக வந்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, அடுத்தபடியாக ரெஜிஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பதிவேடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முகப்பு பக்கம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் போயிடும். இதில் மூணாவது ஆப்ஷன் பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக சேம் அதே மாதிரி தான் மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள், வட்டம் செலக்ட் பண்ணுங்கள், கிராமம் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் வட்டம் செலக்ட் பண்ணோடனே எப்பயும் போல் நில வகை அப்படிங்கிறதுல 2 ஆப்ஷன் வந்துடும், ஊரகம் அல்லது நத்தம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம நத்தம் நிலத்தினுடைய பதிவேடு தான் பார்க்க போகிறோம். அதனால் நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அந்த சர்வே நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த இன்புட்டுக்கு உண்டான ரெஜிஸ்டர் இதில் பாருங்கள் பதிவேடு விவரங்கள் நத்தம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நத்தம் நிலத்தினுடைய ரெஜிஸ்டரும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புலையன் உட்பிரிவியன், பழைய உட்பிரிவியன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பகுதி P அப்படின்னு இருக்கும். அரசு அல்லது ரைத்து வாரி அப்படின்னு இருக்கும். ரைத்து வாரி மனை அப்படின்னு இதில் கொடுத்துருவாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலமாக இருந்தால் அரசு அப்படின்னு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏரியா, மொத்த தீர்வை எவ்வளவு, பட்டா எண் என்ன அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. உரிமையாளர் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பட்டாவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சென்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ தான் நம்ம வந்து அளவு மெஷர் பண்ணி எத்தனை சென்ட் அப்படிங்க கரெக்டாக பட்டாவில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த பரப்பு வந்து எவ்வளோ இருக்குது இதில் பாருங்கள், ஹெக்டேரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பரப்பு எப்பயுமே ஹெக்டேர் ஏர் அப்படின்னு 2 இருக்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஹைப்பன் போட்டிருக்காங்க. 0ங்கிறது ஹெக்டேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 0.77 அப்படின்னு போட்டு ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இயர்ஸ்.
அப்போ இங்கே வந்து பரப்பு எவ்வளவு இயர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஹெக்டேர் வந்து 0. அப்போ இயர்ஸை வந்து நீங்கள் சென்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் 2.47 இன்டூ பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வந்து இயர் இருக்குது 0.77. அப்போ 0.77 இன்டூ 2.47 போட்டிங்கன்னா இதுதான் இந்த பட்டாவில் இருக்கக்கூடிய பரப்பு ஏரியா. அப்போ எத்தனை சென்ட் வருதுங்க? 1.9 சென்ட் இருக்குது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் 1.9 சென்ட். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு எஃப்எம்பி மேப்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த எஃப்எம்பி மேப்பில் வடக்கு எது, தெற்கு எது, கிழக்கு எது, மேற்கு எது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அளவுகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த எஃப்எம்பி மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டு நான் என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என் அப்படின்னா நார்த்து. ஸோ இது வந்து வடக்கு, ரைட்டுங்களா? இந்த 12 அப்படின்னு இருக்கிறது வடக்கு. வடக்குக்கு ஆப்போசிட் என்ன? தெற்கு. தெற்குக்கு ரைட் சைடில் என்ன இருக்கும்? கிழக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து மேற்கு. வடக்கு, கீழே தெற்கு, இந்த பக்கம் ரைட் சைடு வந்து கிழக்கு, இந்த சைடு வந்து மேற்கு. அப்போ இதை வச்சு நீங்கள் அளவுகளை சரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.